அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 300 கிராம் தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 1/4 கட்டு தனியா, 1/4 கட்டு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 1/2 கப்பு தயிர், லவங்கம் பட்டை ஏலக்காய், லெமன்னு, பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் அதுவும் கழுவி வச்சுருக்கேன். 200 கிராம் ரீஃபண்ட் ஆயில், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள். கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி பிரியாணி கடாய் வைங்க. சூடானதும் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு லவங்கம் பட்டை ஏலக்காய் போடுங்க. போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சிகப்பானதும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கலாம், அது போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு ஏன்னா மிளகாய் கருகிடும். தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சள் தூள் போடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. அப்புறம் நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா கூட சிக்கன்னு. 1/2 எலுமிச்சம்பழம் போடுங்க. எலுமிச்சம்பழம் போட்டு கூட நல்லா வதக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் தயிர் போடு, அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இது சிக்கனில் வந்த தண்ணி, இது 2.5 கிளாஸ் தண்ணி இருக்கும். இப்போ நான் 5 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போடணும். நான் அப்புறம் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டு. போட்டு நல்லா கலக்குங்க. நம்ம அரிசிக்கு உலை வைக்கலாம். நான் 2.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை கழுவி ஊற வச்சுட்டேன். தண்ணி கொதித்தவொடனே அரிசியை போடுங்க. அரிசி வந்து 60% வெந்தால் போதும். நம்ம அதில் கூட அக்னியில் கூட தண்ணி இருக்கு இல்லையா, வெந்துடும். அரிசியை வடிச்சிக்கோங்க. வடிச்சிட்டு அக்னியில் போடுங்க. லேசாக கிண்டி விடுங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் போடுவேன். அந்த கணக்கில் சிக்கனில் 2 கிளாஸ் வந்துடுச்சு. 5 கிளாஸ் போட்டேன் தண்ணி. அது வந்து சாப்பாடு நல்லா வேற வேறையாக நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த கணக்கில் பண்ணுவேன் நான். 10 நிமிஷம் மூடி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. பக்கத்து பர்னரில் நீங்கள் தவா வச்சு கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. அது ப்ரீ ஹீட் ஆகட்டும் ஒரு 10 நிமிஷம். தவா ஹீட் ஆனவுடனே எடுத்து நீங்கள் பிரியாணி வச்சுருங்க. மேலே ஒரு வெயிட்டுக்கு பாத்திரம் வச்சுருங்க. நீங்கள் வடிக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அப்படி எடுத்து மேலே வச்சிங்கன்னா தம் நல்லா ஆகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ